பொதுமக்களாகிய நாங்கள் காசி ராமேஸ்வரம் போன்ற இடத்திற்கு எங்கள் பாவங்களை தீர்ப்பதற்காகவோ அல்லது புண்ணியத்தை தேடிக்கொள்வதற்காகவோ செல்கிறோம். நாங்கள் செல்வதைப் போல நீங்கள் ஹஜ் யாத்திரை செல்கிறீர்கள், அது எதற்காக? அம்மா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்துக்களாகிய நாங்கள் காசி யாத்திரை போகிறோம், அமர்நாத் யாத்திரை, இத்தனை புனித யாத்திரைகளுக்கு நாங்கள் போகிறோம். அப்போ நீங்கள் முஸ்லீம்களாகிய நீங்கள் ஹஜ்ஜி யாத்திரைன்னு ஒன்று போகிறீங்களே, அது எதுக்காக வேண்டின்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் ஹஜ்ஜி யாத்திரைக்கு செல்வதற்கு இஸ்லாத்திலே எங்களுக்கு அதுக்கு விடை சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்கள் நம்பிக்கை பிரகாரம் கடவுள் ஒரு ஜோடியை தான் படைத்தார். முஸ்லீம் நம்பிக்கை பிரகாரம் கடவுள் படைத்தது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தான் படைத்தார். அவங்களுடைய சந்தை தான் நம்ம எல்லாருமே, எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா மொழிக்காரங்களுக்கு அந்த 2 பேர் தான் தாய் தந்தையர்கள். அதனால் உலக மக்கள்லாம் சகோதரர்கள்னு இஸ்லாம் சொல்கிறது. அந்த முதல்ல படைக்கப்பட்ட அந்த ஆதம்னு சொல்லக்கூடிய அவரும் அவருடைய ஜோடியும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இறைவனை வணங்குவதற்காக வேண்டி ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார்கள். அந்த ஆலயம்தான் காபாங்கிற ஆலயம். உலகத்திலேயே முதல் மனிதரால் முதலில் ஒரு கடவுளை மட்டும் வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயம்தான் மக்காவில் இருக்கக்கூடிய, அந்த மக்காவுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த காபா என்கிற அந்த ஆலயம் கடவுளை வணங்குவதற்காக முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ முதல்ல கட்டப்பட்ட அந்த ஆலயத்திற்கு எல்லாரும் அது முடிந்த சக்தி உள்ளவர்கள் அதுக்கு விஜயம் செய்ய வேண்டும். எல்லாரும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. கடன் வாங்கிக்கிட்டு வட்டி வாங்கிக்கிட்டு பிள்ளைகளில் பொண்டாட்டி பிள்ளைலாம் பட்டினையாக போட்டுலாம் போகக்கூடாது. யாருக்கு மிதமிஞ்சி அங்கே போகிறதுனால இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு பாதிப்பு வராதோ அந்த நிலையில் உள்ளவர்கள் ஹஜ்ஜிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பிள்ளையை பட்டினையாக போட்டு போகிறதுக்கெலாம் எங்கள் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. யாருக்கு அதற்கான வசதி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறதோ அவர் அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அந்த போகிறதுடைய காரணம் என்னென்னு கேட்டால், கடவுளை தேடி நாங்கள் அங்கே போகவே கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மக்காவில் தான் கடவுள் இருக்கிறாரு, அந்த காபாங்கிற ஆலயத்தில் தான் கடவுள் இருக்கிறாரு என்று கடவுளை தேடி போகவே இல்லை. கடவுளை எந்த இடத்துல இருந்து நம்ம கடவுளை வழிபடலாம், இந்த இடத்துல இருந்து கூட கடவுளை என்ன செய்யலாம், வழிபடலாம். அது கடவுளும் கேட்கும். அப்படி தான் எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது. அப்போ காபாங்கிற அந்த ஆலயத்திற்கு நாங்கள் போவது உலகத்தில் முதல்ல கடவுளை வணங்குறதுக்குன்னு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கிறது, அதை போய் பார்த்துட்டு வரணுங்கிற ஒரு அடிப்படையில் தான் போகிறோம். அதுபோக குர்ஆனில் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், அது இறைவனுடைய ஆலயம்தான் அங்கே இருக்கிறது என்பதற்கு நாங்கள் எல்லா மதத்துக்காரங்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய சான்றுகளும் அங்கே இருக்கின்றன. இது நம்பிக்கை தானே நீங்கள் நினச்சிடக்கூடாது, சும்மா குருட்டுத்தனமாக நம்புகிறாங்க அப்படி நினச்சிடக்கூடாது. அது நீங்கள் உங்கள் அறிவே தோற்று போகக்கூடிய ஒரு அத்தாட்சிகளும் அந்த இடத்துல இருக்கின்றன. என்ன அத்தாட்சி இருக்கிறது? அந்த மக்காங்கிற அந்த ஊர் இருக்குல்ல, அது ஒரு பாலைவனம். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான பயிர் பச்சைகளும் அங்கே முளைக்காது. பேரிச்ச மரம் தான் அங்கே என்ன செய்யும், முளைக்குமே தவிர வேறு எந்த விதமான தாவரங்களும் முளைக்காது. எது உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தாலும் வெளியிலேருந்து தான் போகும், வெளிநாடுகளில் இருந்தால் இறக்குமதி செய்யப்படுமே தவிர எந்த ஒரு பொருளும் கிடைக்காத ஒரு பாலைவனம் தான் அந்த மக்கா இருக்கிற இடம். அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கிறது, அந்த பாலைவனத்தில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறுக்கு பேர் என்ன, ஜம்ஜம்ங்கிற பேரில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறுல நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அந்த கிணத்துல நீங்கள் இறங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இடுப்பளவுக்கு தான் தண்ணி இருக்கும். அந்த கிணத்துல இறங்கி பார்த்தா எவ்வளோ தண்ணி இருக்கு, மொத்தமே ஒரு மனிதன் இறங்கினால் அவனை மூழ்கடிக்காது, இடுப்பளவு தண்ணீர் தான் இருக்கும். அந்த இடுப்பளவு தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த கிணற்றிலிருந்து ஒவ்வொரு ஹஜ்ஜி நேரத்திலையும் ஒவ்வொரு ரம்ஜான் மாதத்திலையும் 20 லட்சம் மக்கள் குழுமுறாங்க. மற்ற நாட்களில் 10 லட்சம் பேர் எப்பவும் இருப்பாங்க. இன்னைக்கு போனாலும் 10 லட்சம் பேர் இருப்பாங்க. எல்லா நாட்கள்லையும் 10 லட்சத்துக்கு குறையாத மக்கள் இருப்பார்கள். இந்த விசேஷமான 2 மாதங்களில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மக்கள் அந்த இடத்துல என்ன செய்வாங்க, குழுமுவார்கள். அந்த 20 லட்சம் பேருக்கும் அந்த ஒரு கிணற்றிலிருந்து தான் தண்ணீர் சப்ளை செய்யப்படுகிறது. அங்கே ஆறு கிடையாது, நிலத்தடி நீர் வருவதற்கு ஏற்ற குளம் குட்டை ஏரி ஒன்றுமே கிடையாது. நிலத்தடியில் நீர் வரும் இல்லையா, அந்த குளத்து தண்ணி இங்கே வந்துருச்சு, இந்த ஆற்று தண்ணி வந்துருச்சுன்னு சொல்வதற்கு சுற்றி எங்கே எடுத்தாலும்
நிலத்தடி நீரே கிடையாது. அது மாதிரியான ஒரு இடத்துல அந்த நீர் இருக்கிறது. ராட்சச பம்புகளை போட்டு இறைக்கிறான், இறைச்சிக்கிட்டே இருக்கிறான். அத்தனை மக்களும் அதில் தான் குளிக்கிறார்கள், அதில் தான் தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள், அதைத்தான் குடிக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அவன் 100 லிட்டர் 50 லிட்டர் எடுத்துகிட்டு வர்றான். போகிறது குடிக்கிறது பத்தான்னு சொல்லிட்டு அது புனித நீர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தன்னுடைய ஊர்களுக்கு எடுத்துக்கிட்டு வர்றான். அப்போ இது ஒரு உலகத்தில் இதுக்கு என்னன்னு சொல்ல முடியலை. எப்படி இது சாத்தியம்? இது மாதிரி பல்லாயிரம் ஆண்டுகளாக வற்றாத ஒரு ஊற்று தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்தில் அந்த நீரூற்று உண்டாயிருப்பது, அங்கே கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாரும் சோதித்து பார்க்கிற அளவுக்கு உண்மையாக இருக்கிறது. இப்படி ஒரு கிணறு இருக்குமா? ஒரு மகாமகத்தில் போய் சொல்கிறாங்க, அந்த குளமே காலியாக போயிடுது. அது குளத்தை ஆற்றுல விட்டு நிறச்சி வச்சா கூட அது முடிஞ்சு போய் விடுகிறது. அது 1 லட்சம் பேர் வந்தாங்கன்னா தாங்காது. அப்போ இந்த பேராவூர்னில் 1 லட்சம் பேர் இறங்கினாங்கன்னா என்னவாயிரும்? இந்த ஊர் மக்களுடைய அடிப்படை தண்ணீருக்கெல்லாம் பெரிய கஷ்டமாகி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நிலத்தடி நீர் இல்லாத, மழை பெய்யாத, பசுமை இல்லாத, புற்பூண்டுகள் இல்லாத அந்த மாதிரியான ஒரு மழையும் பெய்யாதங்க. மழை பெஞ்ச பெரிய நியூஸ். அந்த சவுதியில் மழை பெஞ்சிருமையானால் இன்று மழை பெய்ததுன்னு நியூஸ் போடுவான். அப்படியான ஒரு செய்தி. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மழை பெய்யும். அப்போ மழை தண்ணீர் பார்க்காத ஒரு இடத்துல இது எப்படி சாத்தியம்? இது ஒரு அற்புதமாக இருக்கிறது. அது மாதிரி அந்த தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அது கெட்டு போகாத தண்ணியாக இருக்குதுங்க. இந்த ஹஜ்ஜிக்கு போகிறாங்கல்ல, ஹஜ்ஜிக்கு போயிட்டு அந்த தண்ணியை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அதை நீண்ட நெடுங்காலமாக ஒரு பாட்டிலில் அவங்க அடைச்சி வச்சுருப்பாங்க. எதுக்கு அடைச்சி வச்சுருப்பாங்க? நம்ம இறந்து போன பிறகு நம்மளை குளிப்பாட்டுவாங்கல்ல, இந்த தண்ணியை கலந்து குளிப்பாட்டட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எங்கள் மக்கள் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து அந்த தண்ணி என்ன செஞ்சுருப்பாங்க, வீடுகளில் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர்களாம் அந்த வீட்டில் தண்ணியை பத்திரமா வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கணும் சட்டம் கிடையாது, ஆனால் வச்சுருப்பாங்க. ஆனால் 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் 25 வருஷம் ஆனாலும் அது தண்ணியில் கிருமி இருக்காது, புழு இருக்கா, அப்படியே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி தண்ணியில் இருக்க வாய்ப்பு இருக்கா? அறிவியல் பூர்வமாக இந்த குடி தண்ணி போடுறான மினரல் வாட்டர் நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்களே, அதெல்லாம் என்ன பண்ணுறான் தெரியுமா? பூச்சி மருந்து கலக்கிறான். குடிப்பான என்னவாக இருந்தாலும் பெப்சியாக இருந்தாலும் சரி, மிரண்டாவாக இருந்தாலும் சரி, குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, அதில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குல்ல, அதை கொஞ்சம் கலக்கிறான். ஏன்? அப்போ தான் பூச்சி உற்பத்தி ஆகாது. கடையில் வச்சு வித்தாண்டு வைங்க, 3 நாளில் புழு வந்துடும். அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னால் கொஞ்சோண்டு பூச்சிக்கொல்லி மருந்து சேர்ப்பான். அதனால தான் 1 மாதம் 2 மாதத்துக்கு கெடாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுவும் கெட்டு போயிடும். பூச்சிக்கொல்லி மருந்து சேர்த்தா கூட ஒரு 2 மாதத்துக்கு தான் அந்த தண்ணி தாக்கு பிடிக்குமே தவிர நாள் பட தாக்கு பிடிக்குமானா தாக்கு பிடிக்காது. அப்போ நம்ம பார்க்கணும், இந்த தண்ணி ஏன் கெட்டு போக மாட்டேங்குது? அந்த யூரோப்பாவுடைய ஒரு கவுன்சில் வந்து இந்த தண்ணி எடுத்துக்கிட்டு போயெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் அதிகமான மினரல் இருக்கிறது, அதிகமான கால்சியம் இருக்கிறது. ஆனால் இது எப்படி உண்டாகிறதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை. இந்த இடத்துல எப்படி இந்த தண்ணீர் வந்து இவ்வளவு சப்ளை பண்ணி அதே அளவுக்கு நிற்கிது. ராட்சச பம்பு போட்டு அடித்தாலும் அந்த இடுப்பளவு நின்றுட்டே இருக்கிறது. அப்போ இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டால், இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அந்த இடம் வந்து முதல்ல கடவுளை வணங்குவதற்கு உருவாக்கப்பட்ட இடமா இருக்கிறதுனால அங்கே வந்து மனிதனுடைய அறிவுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு அதிசயத்தை அங்கே கடவுள் வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது போக எங்கள் மதத்தில் முக்கியமான ஒரு பேசிக் என்னன்னு கேட்டால், எல்லா மனிதர்களும் சகோதரர்கள்ங்கிறது தான் பேசிக். மனிதர்கள் வந்து பிறப்பு அடிப்படையில் யாரும் வசந்தவன் கிடையாது, யாரும் தாழ்ந்தவன் கிடையாது. தகுதியில் ஒருத்தர் ஒசரலாம், படித்தவனும் படிக்காதவனும் சமம் கிடையாது, உழைக்கிறவனும் சோம்பேறியும் சமம் கிடையாது. ஆனால் பிறப்பில் இந்த ஜாதியில் பிறந்தா வசந்தவன், இந்த ஜாதியில் பிறந்தா மட்டமானவன் சொல்கிறது வந்து லாஜிக் இல்லை. இதில் நம்ம பிறக்கிறது நம்ம வேலையும் இல்லை. நம்மளை பிளான் பண்ணி பிறந்தோம், இந்த தகப்பனுக்கு இந்த தாய்க்கும் பிறக்கணும்னு சொல்லுவோம், யோசனை பண்ணி நம்ம பிறந்தோம். பிறக்கிறது நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, சம்பந்தமே கிடையாது. ஆனால் அனைவரும் சகோதரர்கள் ஆகணும் இல்லையா? அதுக்கு இஸ்லாம் வந்து 2 வகையான ஏற்பாடுகளை வந்து செஞ்சு வச்சுருக்குது. ஒன்று வந்து நாங்கள் பள்ளிவாசலில் 5 வேளை தொழுகிறாங்க. தொழுவும் போது இவனுக்கு பக்கத்தில் அவன், அவனுக்கு பக்கத்தில் இவன், இவனுக்கு முன்னாடி அவன், அவனுக்கு பின்னாடி இவன் நின்று பழகுறாங்களா? இப்படி ஒட்டி 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 பழகுனதுனால தான் எங்களுக்கு அந்த ஜாதி உணர்வு இருக்காது. முஸ்லீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாரையானால் அவர் நாங்கள் சகோதரர் ஆக்கிடுவோம். அவர் எந்த ஜாதிக்காரரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதை கண்டுக்கிறவே மாட்டோம். இந்த உணர்வு எதனால் ஏற்பட்டுச்சு தெரியுமா? தினசரி 5 நேர தொழுகையில் அவன் முன்னாடி நிற்பான், நம்ம பின்னாடி நிற்போம்.
அவன் கால் நம்ம தலையில் படும். அந்த மாதிரி எல்லாம் இருந்து சகித்து சகித்து பழகுன காரணத்தினால இந்த சகோதரத்துவத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இதே மாதிரி ஒரு சகோதரத்துவம் சர்வதேச அளவில் ஏற்படணும்னு சொன்னால் ஒரு சர்வதேச மாநாடு ஒன்று கூட்டப்படணும். மக்காவில் நடக்கிற இந்த ஹஜ்ஜி என்பது கூட அது ஒரு சர்வதேச மாநாடாக தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அங்கே என்ன பார்க்கலாம், ஐரோப்பாக்காரன் வருவான். ஐரோப்பாக்காரனுடைய கொள்கை என்ன, நம்ம தான் தோல் வெள்ளையாக இருக்கிறோம், நம்ம வசந்தவன் அப்படிங்கிற அவன் கொள்கை. ஆப்பிரிக்காக்காரனும் வருவான், அவனை பற்றி இவன் கொள்கை என்ன, இவன் கருப்பாக இருக்கிறான், இவன் மட்டமானவன் அப்படிங்கிறது அவனுடைய கொள்கை. அப்போ வெள்ளை நிற ஐரோப்பியர்களும் கருப்பு நிற ஆப்பிரிக்கர்களும் அங்கே வர்றாங்க. ஆப்பிரிக்காக்காரன் முத வரிசையில் நிற்பான், ஐரோப்பாக்காரன் பின்னாடி நிற்பான். ஆப்பிரிக்காக்காரனுடைய தலை வந்து ஐரோப்பாக்காரனுடைய காலில் வந்து உரசும், இவனுக்கு அந்த உறுத்தலே வராது. அவனும் மனுஷன் நானும் மனுஷன், ஒரே மாதிரி எல்லாரும் யூனிஃபார்மாக ட்ரெஸ் போட்டுக்கொண்டு ஒரே மாதிரி ஒட்டி உரசி நின்று கொண்டு நீ வசந்தவன் நான் தாழ்ந்தவங்கிறது இல்லாமல் பல மொழி பேசுகிறவன். மொழியால் நம்ம எல்லாரும் வேறுபட்டு இருந்தாலும் எல்லாரும் மனிதர்கள் தான். நாடுகளால் நீங்கள் வேறுபட்டு இருந்தாலும் எல்லாரும் மனிதர்கள் தான். நிறத்தால் எல்லாரும் வேறுபட்டு இருந்தாலும் எல்லாரும் மனிதர்கள் தான் சொல்லி உலகளாவிய அளவில் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கும் அந்த மாநாடு பயன்படுத்துங்கிறதுக்காக வேண்டிதான் ஹஜ்ஜின்றாலேயே அந்த மாநாடு தான். நபிகள் நாயகன் சொல்கிறாங்க, அரஃபான்னு சொல்லி ஒரு மைதானம் இருக்குது, அந்த மைதானத்தில் எல்லோரும் ஒன்றா குழுமுறாங்களே அதுக்கு பேர் தான் ஹஜ்ஜின்னு சொன்னாங்க நபிகள் நாயகம். அப்போ அது ஹஜ்ஜின்றாலே இந்த மாநாடு தான் என்று சொல்வதன் மூலமாக இந்த மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றா கூட்ட வைக்கணும், உலக மக்கள் அத்தனை பேரையும் ஒரு இடத்துல கூட்ட வைக்கணும் என்பதும் அதில் அடங்கியிருக்கிறது. ஒரு இறைவனை வணங்குவதற்காகத்தான் கட்டப்பட்ட ஆலயத்தை பார்க்கறதுக்கு நம்ம போகிறோம். போய் என்ன பண்ணுறோம், அந்த ஒரு இறை நம்பிக்கையை வலுப்படுத்திக்கிறோம் என்பதற்காக நம்ம போகிறோம். அதுக்கு அத்தாட்சிகளாக அந்த ஜம்சம் நீரூற்று போன நிறைய அற்புதங்கள்லாம் இருக்கிறது. சில அற்புதங்கள் வந்து கதைகளாக சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கலாக இருக்காது. இது நீங்கள் நாங்கள்லாம் பார்க்கலாம், இந்த அற்புதத்தை நீங்கள் நான் பார்க்கலாம், அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியக்கூடிய அற்புதம். அப்போ மற்றவர்கள் வந்து புனித யாத்திரை போவது என்பது அங்கே உள்ள அந்த தெய்வத்தை பார்ப்பதற்கு, அங்கே தான் அந்த கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத தரிசிப்பதற்காக போகிறாங்க. நாங்கள் அங்கே போய் எதையுமே தரிசிக்கிறது இல்லை. அங்கே அல்லாவை தரிசிக்கவா போகிறோம், அல்லாவெல்லாம் அங்கே தரிசிக்கலாம் இயலாது. அப்போ முஸ்லீம்கள் பிரயாணம் பண்ணுவதுடைய நோக்கம் கடவுளை தரிசிப்பதற்கு இல்லை, வேற என்னதுக்கு இல்லை, பாவத்தை கழிக்கிறதுக்கும் இல்லை, வேற எதுக்கு நம்ம போகிறோம் என்று சொன்னால் ஒரு சர்வதேச ஒரு உலகளாவிய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவும் ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் கூடப்படக்கூடிய ஒரு மாநாடு தான் அது ஹஜ்ஜிங்கிறது. இதில் குற்றச்சாட்டுகளும் பதில்களும் ஒரு புக்கு போட்டிருக்கிறோம், அதில் விவரமாக விளக்கி இருக்குது, அது அந்த அம்மாவுக்கு கொடுப்பாங்க.